இந்த காதல் பிரியாணிக்கு பின்னாடி ஒரு அழகான ஒரு காதல் கதை இருக்கு. அது என்ன கதைனா, கடைக்கு ஒரு அரை மணிக்குள்ள என் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி ரொம்ப காதலாக, பேபி நான் பிரியாணி செய்ய போகிறேன், வீட்டில் எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பியான்னு கேட்டால், நானும் நம்பி போனாங்க. போனோடனே உள்ளி வெட்ட வச்சுட்டா, பயங்கரமாக கண்ணீர்லாம் வந்துடுச்சு. ஸோ தக்காளி வெட்ட சொன்னால் தக்காளியை ரவுண்டாக வேறு வெட்ட சொன்னால், இதுதான் நீ அந்த காதலாக ஃபோன் பண்ணதான்னு கேட்டு, இல்லைங்க தக்காளி எப்படி போட்டாலும் அது வதங்க தான் போகுது. சைரா நீ வேறு கொஞ்சம் சும்மா அவள் வேறு தக்காளியை ரவுண்டாக விட்டு சதுரமாக வெட்டுங்கிறான்னு சொன்னான். இல்லைங்க இஞ்சி பூண்டுலாம் இடிச்சு போட்டால் தான் நல்லா இருக்குன்னு வேறு சொல்கிறேன். நான் கொஞ்சம் இடிக்க, சைரா கொஞ்சம் இடிக்க, அப்படியே இடிச்சுட்டு அவள் கடையாதிக்கு வைக்க, அந்த கேப்பில் இறச்சிலாம் கேட்டாலான்னு ஓகே நம்மளும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ரம்பாயிலெல்லாம் பறிச்சிட்டுவான்னு சொன்னால், ரம்பாவோ திரிசாவோ ஏதோ ஒன்று பறிச்சுட்டு வந்திருக்கேன், அதை போட்டு ஏதாவது கிண்டுன்னு சொன்னால், நானும் ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தேன். அந்த மனமும் செம்மையாக இருந்தேங்க. ஃபைனலாக அந்த களி வச்சு சிக்கன்லாம் உள்ளே எடுத்து போட்டு அந்த அரிசியெல்லாம் போட்டு கொதிக்கும் போதே செம்மையாக இருந்தேன். அந்த கேப்பில் பொரிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி அந்த சிக்கனையும் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிக்கனுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதாங்க அந்த காதல் பிரியாணி. உண்மையாகவே